10 வயசான டேனி கொஞ்சம் ஒல்லியா சின்னதா இருப்பான். ஆனா ரொம்ப நல்ல பையன். அவன் பக்கத்து வீட்ல இருக்க சாம் நல்ல டாலா கொஞ்சம் குண்டா இருப்பான். சாமுக்கு நம்ம டேனியை விட பலமா இருக்கும்ன்ற நினைப்பு இருக்கிறதுனால எப்பவுமே சாம் டேனியை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். டேனியோட டாய்ஸ் எடுத்து விளையாடுறேன்னு சொல்லி உடைக்கிறது, தன்னோட ஹோம்ஒர்க்கை டேனியை வச்சு எழுதிக்கிறது, டேனியை எப்பவுமே கீழே தள்ளி விடுறது, அவன் சைக்கிள்ல இருக்க காத்து புடுங்கி விடுறதுன்ட்டு இந்த மாதிரியான காரியங்கள்ல சாம் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பான். கிறிஸ்மஸ் வந்தது. கிறிஸ்மஸ்க்கு கிஃப்டா டேனியோட அப்பா அவனுக்கு ஒரு டெலஸ்கோப் வாங்கி கொடுத்தாரு. டேனி அதை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டான். ஒரு நாள் டேனி அந்த டெலஸ்கோப் வழியா எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கிறத அவங்க அப்பா பார்த்தாரு. கிட்ட வந்து பார்த்தபொழுது டேனி அந்த டெலஸ்கோப்பை தப்பான முறையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அதாவது சின்ன கிளாஸ் இருக்கிறது கண்ணுக்கிட்ட இருக்கணும், பெரிய ஓப்பனிங் இருக்கிறது பொருளை பார்க்கணும். ஆனால் டேனி இதை தலைகீழ பிடிச்சிக்கிட்டு இருந்தான். கிட்ட வந்து அப்பா சொன்னார், டேனி நீ டெலஸ்கோப்பை தப்பா பிடிச்சிக்கிட்டு இருக்க, நீ பார்க்குற பொருள் உனக்கு பெருசா தெரியாது, நீ டெலஸ்கோப்பை திருப்பி பிடின்னு சொன்னாரு. டேனி சொன்னா, இல்லை டாடி, எனக்கு தெரியும், நான் வேணும்னு தான் என்னோட டெலஸ்கோப்பை இப்படி திருப்பி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்ட்டு. குழம்புன அப்பா ஏன் அப்படின்னு கேட்டாரு. டேனி சொன்னா, இந்த மாதிரி நான் திருப்பி பிடிக்கும் பொழுது அதோ நான் பாருங்க சாமை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஜன்னல் வழியா. சாம் என் கண்ணுக்கு ரொம்ப சின்னதாக தெரியுறான், அவ்வளோ பெருசாக இருப்பான், எப்போவுமே என்னை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனால் இன்னைக்கு அவன் கண்ணு முன்னால் ரொம்ப சின்னதாக இருக்கான்னு சொன்னான். டேனி சொன்னதில் லாஜிக்கே இல்லைனாலும் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை அவன் இதிலிருந்து கற்றுக் கொடுக்குறான். என்ன தெரியுமா, நாம் ஒருவேளை நம்மளோட பார்வையை மாற்றினா நம்ம கண்ணு முன்னால் பெருசாக இருக்கிற அந்த பிரச்சனை நமக்கு ரொம்ப சின்னதாக தெரியும்னு. தான் முன்னால் நின்ன பெரிய கோலியாத்தை பார்த்து தாவீது பயப்படல. அவனை ஒரு சின்ன ப்ராப்ளமாக தான் பார்த்து அவன் கூட சண்டை போட்டு தேவனுடைய கிருபையினால தாவீது வெற்றியை சுதந்திரிச்சுக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் கூட பல நேரங்கள் நமக்கு முன்பாக இருக்கிற அந்த பிரச்சனைகளை நாம் ரொம்ப பெரிய பிரச்சனை, இதை முடிக்க முடியாது, இதை செய்ய முடியாது, இதை அடைய முடியாது, இதை சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறோம். ஒருவேளை அந்த டேனியை போல இன்னைக்கு நாம் பார்வையை நாம் கொஞ்சம் மாற்றி பார்க்கலாமா? அந்த டெலஸ்கோப்பை கொஞ்சம் திருப்பி வச்சு பார்ப்போமே. உங்கள் முன்னே பெருசாக தெரிகிற அந்த பெரிய கடன் பிரச்சனை ரொம்ப சின்னது. உங்கள் முன்னால் பெருசாக இருக்கிற அந்த ஆசீர்வாத குறைவு ரொம்ப சின்னது. உங்களை முன்னால் குணப்படுத்தவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டு அந்த பெரிய வியாதி ரொம்ப சின்னது. இந்த எக்ஸாமில் என்னால் நல்ல மார்க் எடுக்க முடியாது, நான் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ண மாட்டேன்னு நீங்கள் நினைக்கிற அந்த பெரிய எக்ஸாமு ரொம்ப சின்னது. இந்த ப்ரமோஷன் எனக்கு கிடைக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள், அந்த பெரிய ப்ரமோஷன் அது ரொம்ப சின்னது. வேதம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர்னு சொல்லி. நம்ம முன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை விட பெரியவர் நமக்குள்ளாக இருக்கிற நம்மளுடைய தேவனானவர். ஸோ பிரச்சனை எவ்வளோ பெருசுங்க பார்க்கறத விட்டுட்டு அதை காட்டிலும் என் தேவன் எவ்வளவு பெரியவருங்கிறத இன்னிலேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். நிச்சயமாகவே நீங்கள் இந்த பிரச்சனையை மேற்கொண்டு வெற்றியோடு வெளிவருவீர்கள். ஆமென்.